டித்வா புயல் காரணமாக சென்னையில் கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது. விவரங்களை தருகிறார் செய்தியாளர் வீரகுமார். தென்மேற்கு வங்கக்கடலில் டித்வா புயல் உருவாகி புதுச்சேரி வழியாக வட தமிழகம் நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் சென்னையில் இருக்கக்கூடிய கடற்கரைகளில் காற்றினுடைய வேகம் அதிகரித்திருக்கிறது. கடல் கடுமையான கொந்தளிப்பில் காணப்படுகிறது. சென்னையில் இருக்கக்கூடிய நீலாங்கரை, பட்டினப்பாக்கம், மெரினா உள்ளிட்ட கடற்கரைகளில் கடல் அலையினுடைய வேகமும் கடல் கொந்தளிப்பும் இயல்பை விட சற்று அதிகமாக இருக்கிறது. இந்த டித்வா புயலினுடைய எதிரொலியாக சென்னையில் இருக்கக்கூடிய துறைமுகங்களுக்கு 2ஆம் எண் புயல் கூண்டு எச்சரிக்கை ஏற்றப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் நேற்று முன்தினத்தில் இருந்தே சென்னை மற்றும் புறநகர் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மீனவர்கள் கடலுக்கு செல்வதை தவிர்த்திருக்கிறாங்க. இந்த நிலையில் புயல் சரியாக சுமார் சென்னையிலிருந்து 500 கிலோமீட்டர் தொலைவில் தென்மேற்கு வங்கக்கடலில் மையம் கொண்டிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த டித்வா புயலினுடைய எதிரொலியாக சென்னையில் இருக்கக்கூடிய பெரும்பாலான கடற்கரைகளில் கடல் அலை சற்று அதிகரித்திருக்கிறது. கடல் கடும் சீற்றத்தோடு காணப்படுகிறது. நாம் தற்போது பட்டினப்பாக்கம் கடற்கரையில் இருக்கிறோம். இந்த கடற்கரையில் இருக்கக்கூடிய கடல் அலை காற்று அதிகரித்திருக்கிறதுடைய காரணமாக கடல் மணற்பரப்பில் இருந்த மணல் துகள்கள் அதன் அருகில் இருக்கக்கூடிய லூப் சாலைக்கு வரை சென்றிருக்கிறது. இதனால் இந்த சாலையில் செல்லக்கூடிய வாகன ஓட்டிகளும் அவதிக்குள்ளாயிருக்கிறாங்க. தொடர்ந்து இந்த டித்வா புயல் வட தமிழகம் நோக்கி நகர்ந்து 30ஆம் தேதி வாக்கில் வட தமிழகத்தை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலை கொள்ளும் என தெரிவித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் சென்னையில் இருக்கக்கூடிய கடற்கரைகளில் மேலும் கடல் காற்றினுடைய வேகம் படிப்படியாக அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் அஸ்வினுடன் செய்தியாளர் வீரகுமார்.